நாட் கோ த்ரூ உங்களுக்கு வந்து ஹியூமன் பீங்ஸ் ஆர் நாட் மென் ஃபார் ஃப்ளையிங். நம்ம பாடி இஸ் நாட் மென் ஃபார் ஃப்ளையிங். நம்ம பாடி இஸ் மென் ஃபார் ஆன் த எர்த்தில் லேண்டில் வந்து நடக்கிறதுக்காக இதில் படைக்கப்பட்ட ஜீவராசி ஜந்துக்கள் தான் நம்ம. வி ஆர் மென் ஃபார் இது. நம்ம ஒன்ஸ் ஏரில் போகும்போது என்ன ஆகும்னா வந்து டோட்டலாகவே உங்களுக்கு வந்து பேலன்ஸு, நம்ம தரையில் உட்காந்து நம்ம நினச்சிட்ருப்போம் தரையில் கம்ஃபர்டபுளாக இப்போ சேரில் உட்காந்துருக்கோன்னா இதே மாதிரி தான் அங்கே உட்காந்துருப்போம் நினச்சிட்ருப்போம். ஆனால் நீங்கள் ஏரில் பார்த்தீங்க இது பண்ணிங்கன்னா வந்து இந்த பேலன்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும். சம்டைம்ஸ் நீங்கள் குப்பராக இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த பேலன்ஸே கூட இருக்கும். அது ஆக்சுவலி பாடியிலேயே சொல்கிறேன். ஏன்னா பிகாஸ் வேர் இன் ஸ்பேஸ். ஆமாம், ஸ்பேஸில் இருந்துகிட்டு இருக்கோம். ஸ்பேஸில் நமக்கு இந்த கம்ஃபர்ட்டில் இப்போ நம்ம இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துட்டோம். இதே மாதிரி அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம்னு வச்சிங்கன்னா அது இப்படி இருக்காது. ஸோ உங்கள் பாடியே நீங்கள் வந்து உங்களால் வந்து ரிலை பண்ண முடியாது. ஓகே. ஸோ அப்போ அதுக்கான பாடியெலாம் என்னென்ன ஆகுது, ஏன்னா ப்ரெஷர் வந்து இங்கே வந்து உங்களுக்கு 1080 ப்ரெஷரில் நீங்கள் இருந்துகிட்ருப்பீங்க. மேலே போக 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 ப்ரெஷர் லெவலில் வேறு மாதிரி இருக்கும். அப்போது உங்களோட ஆக்சிஜன் லெவலு, ஸோ இந்த ஹோல் பாடி அண்டர்கோஸ் த்ரூ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட், ஏன்னா நம்ம அந்த பாடி இஸ் நாட் யூஸ்ட் ஃபார் ஃப்ளைங். ஸோ அப்போ அங்கே டெசிஷன் மேக்கிங்லேருந்து இதிலிருந்து எல்லாமே வந்து டோட்டலாகவே வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நம்ம வந்து பழக்கப்படுத்துறது, ட்ரெயின் பண்ணுறது, அதை திரும்ப திரும்ப பண்ணி நம்ம பாடிக்கு என்னென்னலாம் வரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து வி டோன்ட் ரிலை ஆன் மெமரி, வி டோன்ட் ரிலை ஆன் லைக் ஆர் கட் இன்ஸ்டிங்ஸ், வி டோன்ட் ரிலை ஆன் எனி ஆஃப் நம்ம இந்த இடத்துல எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு இதுலன்ட்டு நம்ம போகிறோம் இல்லையா, அந்த சீக்வன்ஸ் நோ மசில் மெமரி, நோ இந்த மெமரி எதுவுமே இல்லை. எதையுமே நம்ம ரிலை பண்ண மாட்டோம். வி ஹேவ் டு லைக் ரிலை ஆன் த ப்ரொசீஜர்ஸ். ஆமாம், மசில் மெமரியில் நம்ம பாட்டுக்கு அப்படியே போயிடும். அது வந்து உங்களுக்கு ஃப்ளையிங்கில் வந்து நோ மசில் மெமரி, நோ இந்த மெமரி. நீங்கள் இதெல்லாமே எப்பேற்பட்ட பயங்கரமான ஒரு பைலட் 10,000 ஹவர்ஸ் 20,000 ஹவர்ஸுமே வச்சுருந்தாலும் நீங்கள் ஒரு 21 நாள் கேப் விட்டு போனீங்கன்னா இன்னொரு சின்ன பையன்கிட்ட வந்து அவங்கள எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு செக்ஸஸ் எல்லாமே நடக்கும். எனக்கு 60 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உனக்கு என்ன இது, அதெல்லாம் கிடையாது அங்கே. யூ ஹேவ் டு லைக், ஏன்னா அவனுக்கு கரண்ட்டில் இருக்குது, உங்களுக்கு கரண்ட்டில் இல்லை. ஸோ 21 days அதில் வந்து உங்களுக்கு மெடிக்கல் செக்ஸஸ் இருக்கும். உங்களுக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு மெடிக்கல் செக்கப் இருக்கும். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மேஜர் மெடிக்கல் செக்கப் இருக்கும். 21 நாள் 30 நாள் நீங்கள் ஃப்ளை பண்ணலைன்னா திரும்ப உள்ளே போகிறதுக்குள்ளே ஓரியன்டேஷன், திரும்ப எல்லாமே எங்கெங்கே இருக்குது என்ன எதுன்னு செக் பண்ணுறதுக்கு எல்லாம். இதே நம்ம இதில் டிரைவிங்கில் நடந்துருமா, எனக்கு தெரியாதா எத்தனை வருஷமான இதுன்னா அந்த ஈகோ, ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி ஓட்டுவாங்க. அதெல்லாம் அங்கே கிடையவே கிடையாது. ஈகோ அந்த இதெல்லாம் சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. யூ நீட் டு லைக் இதெல்லாம் பண்ணுறதுனால தான் அங்கே வந்து லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸஸ் இருக்குது.